ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு புது கேம் விளையாட போகிறேன். இது பேர் வந்து டை ஹார்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பைப் கடியில் போகணும். ஸோ இன்றைக்கி தான் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு கன் ஆட்டம் இருக்குது. அதுலேருந்து ஏதோ கலர் பெயிண்ட் வருது. ஸோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எனிமியை கால் பண்ணோம். அப்புறம் டர்ரெட் இருந்தது, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணோம். ஸோ அதை ஃபில் பண்ண உடனே வந்து எனிமி அதை அவுட் அடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு பிரிட்ஜ் வந்துச்சு. ஸோ நம்ம வந்தோம். அப்புறம் இன்னொரு டவர் இருந்தது. ஸோ அந்த டவரில் நம்ம பெயிண்ட்டை ஃபில் பண்ணோம். வேறு கலர் டவர் இருந்தது. ஸோ நம்ம பெயிண்ட்டை ஃபில் பண்ணோம். அந்த டவர் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என் நேம் என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில் ராயல்னு ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு மேட்ச் இருக்குது. ஸோ அதெல்லாம் முன்னாடி நம்ம வந்து ஓகேன்னு கொடுத்தோம். ஸோ இப்போ ஒரு ஏதோ வந்திருக்கு. நம்ம 3 டீம்ஸ் நம்ம டீமில் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 2 டீம் இருக்குது. ஸோ வந்து மொத்தமாக 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அவங்களோட டவர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுதான் இந்த கேம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராய் பண்ண போகலாம். இங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு டவரை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். செகண்ட் டவரையும் டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஸோ நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் ஏன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரல, ஏன் நம்ம தேர்டு வந்தோன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தீங்க. நினச்சிங்கன்னா ஏன்னா நம்ம டீமில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேரை கில் பண்ணியிருந்தாங்க. நம்ம வெறும் டவர் தான் டிஸ்ட்ராய் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து நிறைய பேரை கில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஓகே நம்மளுக்கு வந்து பெயிண்ட் த்ரோவர்னு இருந்தது. ஸோ அந்த கன்னை அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க. ஸோ இந்த கேமில் வந்து 2 டிஃப்ரெண்ட் மேட்சஸ் இருக்குது. டீம் ப்ரால் அப்புறம் பேட்டில் ராயல். ஸோ பேட்டில் ராயல்னால் தனித்தனியாக இருக்கிறது. டீம் ப்ரால்னால் வந்து டீமோடு பண்ணுறது. ஸோ நம்ம வந்து நிறைய பேரை முடிஞ்ச அளவுக்கு கீல் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம அவுட் ஆகாமல் இருக்கணும். இங்கே இப்போது தண்ணியாட்டம் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது கொடுத்தோன்னா நம்ம தண்ணியில் போகலாம். பார்த்தீங்களா? ஸோ அது தண்ணியில் எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ ஹெச்பி அதிகமாகும் நம்மளுக்கு. ஸோ வாங்க நம்ம ஃபுல் ஹெச்பியில் இருக்கோம். இப்போ குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இதை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம் கைஸ். வாங்க. ஓகே டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. வாங்க போகலாம். ஸோ அடுத்த டவர் கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள் வந்துட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் அவுட் அடிக்கணும், இல்லைன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். ஓ நோ கைஸ், நம்ம அவுட் ஆகிட்டோம். ஸோ நம்ம 10 செகண்ட்ஸில் மறுபடியும் வரணும், இல்லைன்னா ஒரு ஆட் வரும். 8 செகண்ட்ஸில் வந்து 8th செகண்ட் வரும்போது ஒரு ஆட் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளால் கேம் வந்து கொஞ்சம் பிரேக் கிடச்சி விளாட்ற மாதிரி. நம்ம இந்த டர்ரெட்டை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த டர்ரெட்டை டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. அப்புறம் டவரையும் டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பாக்ஸ் லூட் கிரேட்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ண நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டில் காயின்ஸ் கிடைக்கும், அப்புறம் கன் கிடைக்கும், அப்புறம் வந்து இன்னொன்று கிடைக்கும். ஸோ வாங்க வந்தாச்சு கேமுக்குள்ளே. ராக்கெட் கன்னு ஒரு கன் இப்போ வந்து நம்மளால் சுட முடியும். ஸோ வாங்க ராக்கெட் கன்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் கன் பெயிண்ட் த்ரோவர், அப்புறம் செகண்ட் ஒன் வந்து ராக்கெட் கன். ஸோ நம்ம டீமில் எல்லாருமே நம்ம ராக்கெட் கன்னை தான் வச்சுருக்கோம். ஸோ வாங்க இந்த ராக்கெட் கன்னை வச்சு எல்லோரையும் அவுட் அடிப்போம். ஸோ இங்கே பாருங்கள் இத்தனை பேர் வராங்க. இங்கே பாருங்கள் நம்ம நிறைய பேர் வர்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் அந்த லிக்விட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த லிக்விட் ஃபார்மில் போனால் நம்ம வந்து ஹெச்பி நிறையா கிடைக்கும். ஓகே ஸோ நம்ம ரொம்ப நேரம் அட்டாக் பண்ணிட்டே இருக்கோம். பாருங்கள் நம்ம தான் இந்த கிங்குன்னு காட்டுது.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்களே. ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைய பேர் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம டீம்மேட்ஸ் வந்து அந்த டவரையும் டர்ரெட்ஸையும் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, ஆனால் நம்மளால் நம்ம டீம்மேட்ஸ் கூட பேச முடியாது. இவனையும் அவுட் அடிச்சிருவோம். ஓகே கைஸ், ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொண்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே, இவனையும் அவுட் அடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஓகே, இங்கே பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம அவுட் அடிக்க அவங்க ரீஸ்பான் ஆகிக்கிட்டே இருப்பானுங்க. ஓகே கைஸ், கேம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா 2-1 டைம் அப் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வின் ஆகணும். இல்லைனாலும் நம்ம வந்து வின் ஆயிடுவோம். ஸோ வாங்க, இதுக்கு வந்து இந்த லூட் கிரேட் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் 5 செகண்ட்ஸ் இருக்கும். மீதி டைமில் 2 ஹவர்ஸ் இருக்கும் கைஸ். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் டைமுக்கு அப்புறம் தான் அந்த லூட் கிரேட் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஆட் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா 2 ஹவர்ஸ்க்கு நம்மளால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த லூட் கிரேட் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ராக்கெட் கன்னை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஹீரோ வேணும் இருக்கும். அதில் வந்து ஒரு மேஜிக் பாக்ஸ் ஆட்டம் வரும், காஸ்டியூம் பாக்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம வந்து காஸ்டியூம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நம்ம மாஸ்க் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஹீரோவே வந்து போய்கிட்டே இருக்குது. கிரெனேட் கன் இருக்குது, பாப்லர்னு ஒரு கன் இருக்குது, அப்கிரேட் கன்ஸு, லூட் பாக்ஸு, மணி, அப்புறம் இன்னும் காயின்ஸு, இது மாதிரி நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது கைஸ். ஸோ நம்ம வந்தாச்சு. ஸோ வாங்க நம்ம போய் விளாட்லாம் மறுபடியும். ராயல் மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு 50 ஹீரோவேக்கு போனால் தான் முடியும்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 3 பேர் அட் அ டைமில் கொண்டோம் கைஸ். ட்ரிபிள் கில். நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டாச்சு. மறுபடியும் ட்ரிபிள் கைஸ் மறுபடியும் ட்ரிபிள் கில். ட்ரிபிள் கில் மறுபடியும். நம்ம இதோட 3 ட்ரிபிள் கில் வாங்கிட்டோம் கைஸ். ட்ரிபிள் கில் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, நம்ம ஹெச்பி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம் அவங்க வர்றதுக்காக. ரொம்ப கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நம்ம அவுட் ஆகிட்டோம் கைஸ். அந்த வாட்டருக்கு போய் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அவுட் ஆகிட்டோம். இருந்தாலும் நம்மளால் மறுபடியும் வர முடியும் கைஸ். நம்ம ரீஸ்பான் ஆகும். ஸோ ரீஸ்பான் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட கேம்ப் மாதிரி.
நம்மளோட டர்ரெட்டை அவங்க அதை ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஷூட் பண்ணாங்கன்னா இப்போ இது எப்படின்னா இந்த டர்ரெட் வந்து ரெட் கலரில் ஃபில் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலரில் யாராவது வந்தாங்கன்னா ஷூட் பண்ணாது. இதே எல்லோ கலர் இல்லை ப்ளூ கலரில் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கொல்லும். ஸோ அவங்கள பார்த்து சுடும். ஸோ இது வந்து இந்த டவரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ வாங்க நம்ம டர்ரெட் அதை ஃபில் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இவங்களுக்கு இந்த எல்லோ கூட தான் எனக்கு சண்டை போட பிடிக்கும். இங்கே எந்த கலர் இருந்தாலும் நான் சண்டை போட வந்துடுவேன். ஏன்னா இங்கே அவுட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் கைஸ் அவுட் ஆனால் வந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, நம்ம நிறையா பேரை கொண்டுட்டோம் ஆல்ரெடி கைஸ். இப்போ நம்ம தான் கிங்கு. நம்ம எத்தனை பேரை கொண்டோன்னு கூட தெரில. ஆனால் பக்கா 9 மெம்பர்ஸ்க்கு மேலே கைஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேயே நம்மளுக்கு வந்துச்சு ட்ரிபிள் கில்னு. ஸோ 9 மெம்பர்ஸ்க்கு மேலே கொண்டுட்டோம் கைஸ். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்னு ஏதோ புது கன் வந்திருக்கு. ஸோ எக்யூப் பண்ணிக்கிட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் நம்ம கன்னு. டீம் ப்ராலுக்கு வந்தாச்சு. ஆட்டோமேட்டிக் கன் எடுத்தாச்சு. ஸோ வாங்க இதை வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுடுது கைஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் பர்டிகுலர் லிமிட்டில் தான். அது வந்து கொஞ்சம் தூரமாக சுடுது. இங்கே பாருங்க 2 பேர் டபுள் கில் ஆல்ரெடி. 3rd கில் நான் கவுண்ட் பண்ண போகிறேன் இப்போ கைஸ் எத்தனை கில் பண்ணுறேன்னு. 3 கில்ஸ் பண்ணியாச்சு. 4 கில்ஸ். என்னடா யாருமே இல்லை. 5 கில்ஸ் 6 கில்ஸ் கைஸ். நான் இப்போதைக்கு 6 கில் பண்ணியிருக்கேன். அடுத்த யாரா 7th கில். இவன் தான் 7th கில். இவன் தான் 7th மெம்பர் நான் கொன்னதில். 8th மெம்பர் அண்ட் இவன் தான் 9th மெம்பர். எல்லாம் ஒரே ஆள் தான். ஆனால் மறுபடியும் வந்துட்டே இருக்கானுங்க. 10 11 12 13 14 15 16 oh guys 16 17 18 19 20 guys 20 மெம்பர்ஸ் நம்ம கொண்டுட்டோம். 20 மெம்பர்ஸ் நம்ம கொண்டுட்டோம். அதுக்குள்ளே கைஸ் 20 மெம்பர்ஸ் கொண்டுட்டு நம்ம வந்து அவுட் ஆகிட்டோம். ஸோ வாங்க மறுபடியும் போகலாம். 21 22 கைஸ் 23 24 கைஸ். நம்ம 24 மெம்பர்ஸை கொண்டுட்டோம் கைஸ். நம்ம தான் வின்னர் கைஸ். 24. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பேட்டில் ராயல்னு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் 2 மேட்ச் இது விளாட்லாம் கைஸ். இதுவும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ விளாட்ல வாங்க. பேட்டில் ராயல் ஆனால் நம்ம இன்னும் பார்த்ததில்ல. ஸோ அதுவும் பார்க்கணும். இப்போ கமெண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இல்லை கைஸ் இப்போ தான் 11 11லேயே இருக்கும். நம்மளுக்கு பதிலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொண்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வர மாட்டேங்குது. ஓகே கைஸ் வாங்க நம்ம இது பார்க்கலாம். ஷாப்பில் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. சரி வாங்க மறுபடியும் நம்ம வந்து டீம் ப்ரால் விளாட்லாம். அதுக்கப்புறம் பேட்டில் ராயல் விளாட்லாம். இந்த தடவை நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். கவுண்ட்லெஸ்ஸாக அவுட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு கில் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கில் முடிஞ்சிச்சு.
ஓகே கைஸ், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டீமை கொண்டாச்சு. நம்ம கில் மேலே கில்லாக கவுண்ட்லெஸ்ஸாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் கைஸ். நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபார்மாக போனால் நம்ம நடக்கிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம் கைஸ். ஓகே, ஸோ நம்ம மறுபடியும் வின் ஆகிக்கிட்டே இருக்கோம் கைஸ். நம்ம தான் ஃபஸ்ட்டில் வின் ஆகிக்கிட்டே இருக்கோம் கைஸ். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இது முடிஞ்சு விட்டோம். ஓகே கைஸ், ஸோ இந்த ஆட் முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு லூட் கிரியேட் பாக்ஸ் வந்துச்சு. நம்மளுக்கு மெஷின் கன் வந்துருச்சு கைஸ். இந்த மெஷின் கன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அப்படியே நம்ம வந்து அந்த நார்மல் கன் வந்து இந்த ஸ்ட்ரைக் கன், அது வந்து அது பேர் தெரில, அந்த கன் நம்ம இப்போ வச்சுருந்தது வெறும் 1 தான் சுடும். இது பாருங்கள், 4-5 சுடுது கைஸ். அது வந்து சிங்கிள் ஷாட் தான் கொடுக்கும். இது வந்து 4-5 ஷாட்ஸ் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம பேட்டில் ராயலுக்கு வந்துட்டோம். பேட்டில் ராயல் எப்படின்னா இங்கே நிறைய பாக்ஸஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பாக்ஸஸ்க்கு எடுக்கணும், ப்ளஸ் இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இவங்களையும் கொல்லணும். ஸோ இதுதான் நம்ம கேம் இங்கே. ஆனால் இதில் ஒரு டைம் அவுட் ஆகிட்டோன்னா இதில் ரீஸ்பான் பண்ண முடியாது கைஸ். டீம் ப்ரால் மாதிரி இதில் டீம் கேம் மாதிரி இதில் நம்ம வந்து ரீஸ்பான் பண்ண முடியாது கைஸ். நோ நம்ம ரொம்ப கம்மியான ஹெல்த்தில் இருக்கோம் கைஸ். ஓகே, நம்மளே எல்லாரையும் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். 2 players லெஃப்ட்டு. இப்போ நம்ம தான் வின்னர் கைஸ். சூய். ஓகே, இதுதான் ஃபிஷ் கேம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லூட் பாக்ஸ் வருது, லூட் கிரியேட் பாக்ஸ். ஓகே, ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம ஹெச்பி அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம். வாங்க இன்னொரு டைம் பேட்டில் ராயல் விளாட்லாம். இந்த பேட்டில் ராயல் வந்து சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கும் இந்த பேட்டில் ராயல் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் கைஸ். இங்கே பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு இந்த பாக்ஸஸ்லாம். நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸும் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஹெச்பி அதிகமாகிக்கிட்டே போகும் கைஸ். ஓனோ, இங்கே பாருங்கள் அந்த ரெட் கலரில் இது வருதுல்ல, இது வந்து இதுக்கு பின்னாடி நம்ம போனோன்னா நம்ம ஹெச்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஓகே, வாங்க இங்கே ஏறிக்கலாம். ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் எவ்ரி திங் கைஸ். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம், ஏன்னா அந்த ரெட் லைன் வந்து இங்கே வராது. இவன் நம்மளே அவுட் படிக்க பார்க்குறான், ஏன்னா நம்மக்கிட்ட 14 இருக்குது. அந்த மேலே நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. இப்போ 17 இருக்குது கைஸ். அண்ட் நம்ம தான் ஃபஸ்ட்டு கைஸ், வின் ஆகிட்டோம். போனோம் கைஸ், இதில் நம்ம அவுட் ஆகிட்டோம்.
இது வந்து விளாடுற மாதிரி. ஓகே கைஸ், அவனை அடிச்சுட்டு ஷூட் பண்ணிவிட்டு இறந்துட்டான். சரி விடுங்க, நம்ம விளையாடுவோம். நம்ம லூட் கிரேட் பாக்ஸ் வந்து நம்ம இன்வென்டரியில் வந்து வெறும் 3 பாக்ஸ் தான் நம்மளால் பிடிக்க முடியும். அதில் வந்து 1 பாக்ஸில் வந்து டைமர் ஆன் பண்ணியாச்சு 2 ஹவர்ஸ்க்கு. ஸோ 2 ஹவர்ஸ் கழிச்சு அது ஓப்பன் ஆகும். ஸோ இன்னும் 2 இருக்குது. ஸோ நம்ம மேட்சஸ் எவ்வளோ வின் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த லூட் கிரேட் பாக்ஸ் கிடைக்காது. ஏன்னா நம்ம இன்வென்டரியில் வேறு ஸ்பேஸ் இல்லை. அப்புறம் நிறைய பாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதே நம்ம ஓப்பன் பண்ணலன்னா அதனால் வெறும் 3 பாக்ஸ் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்கும். ஸோ வாங்க, நம்மளுக்கு ஸ்னைப்பர் ரைஃபிள்னு ஒரு புது கன் வந்திருக்கு. அதை விளையாடி பார்க்கலாம் பேட்டில் ராயலில். இல்லைனா இருங்க, பேட்டில் ராயல் அப்புறமேல் விளையாடலாம். பேட்டில் ராயலில் வந்து நம்மளுக்கு மெஷின் கன் தான் சரியாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்னைப்பரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் இதுதான் நம்மளுக்கு வேணும் கைஸ். ஓகே, நம்ம கொண்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே கைஸ், நான் என்ன பண்ணேன்னே தெரில, அதுக்குள்ளே நம்ம வினாயிட்டோம் கைஸ். ஓகே, ஸோ நம்ம கார்டை அப்கிரேட் பண்ண முடியும். நான் மெஷின் கன் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இன்வென்டரிக்கு போனால் அதை அப்கிரேட் பண்ண முடியும் இன்னும். ஸோ அப்கிரேட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ நம்ம மெஷின் கன்னை வச்சே விளாடுவோம் கைஸ். எனக்கு மெஷின் கன் தான் பிடிச்சிருக்கு. ஸ்னைப்பர் ரைஃபிள் வந்து லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது கைஸ். ஆனால் இந்த மெஷின் கன் ஷூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மெஷின் கன்னை விட ஸ்னைப்பர் ரைஃபிள் தான் ரொம்ப தூரம் போகும். இருந்தாலும் கைஸ், ஐ லைக் மெஷின் கன் மோர் தென் ஸ்னைப்பர் ரைஃபிள். நம்ம இந்த இடம் ஃபுல்லாக எல்லோ கலராக பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது ஹெச்பி குறைஞ்சிச்சின்னா சீக்கிரமாக அதிகப்படுத்திக்க முடியும். இதே எல்லா இடத்துலையும் ரெட் இருந்ததுன்னா நம்மளால் ரெட்டில் போக முடியாது. நம்ம கலர் எல்லோனா நம்ம எல்லோவில் மட்டும்தான் போக முடியும் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நடுவில் ரெட்டு வந்துடுச்சு. ஸோ ரெட்டில் மட்டும் இப்போ நம்மளால் போக முடியல. ஓ கைஸ், நம்ம அவுட் ஆகிட்டோம். ஆனால் ஒருத்தனை கொன்னுட்டு நம்ம அவுட் ஆகிட்டோம். ஓகே வாங்க விளாட்லாம். நம்ம இந்த இடத்துக்கு யாரும் வராங்க நிறைய பேர். ஓகே கைஸ், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கொன்னுட்டோம். நம்ம வின்னும் ஆயிட்டோம் கைஸ். இது ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம்.
நம்ம மரத்தில் நம்ம இடிச்சிட்டோம். இதை நம்மளுக்கு விளையாட தெரில. ஸோ வாங்க நம்ம கேமே விளாட்லாம். ஓகே, ஸோ நம்ம கேமுக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க நம்ம பேட்டில் ராயல் விளாட்லாம். ஓகே, இந்த சென்டரில் மட்டுமே 8 பாக்ஸஸ் இருக்கும் கைஸ். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஸ்டார்டிங் அப்போ சென்டருக்கு வருவேன். ஆனால் நம்ம ஹெச்பி குறைஞ்சிக்கிட்டே இருக்கே கைஸ். ஓகே, நம்ம இப்போ ஹெச்பி எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. நம்ம ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்தாலும் ஹெச்பி ஏறும். ஸோ ஆனால் நம்ம தண்ணியில் சுற்றிட்டுருக்கணும். ஸோ வாங்க நம்ம தண்ணியிலையே சுற்றுவோம். ஓகே, இவனையும் அவுட் பண்ணியாச்சு. அடச்சே, நம்மளது எல்லாத்தையும் இவன் எடுத்துக்கிட்டான் கைஸ். இவனை அவுட் பண்ணணும் எப்படியாவது. அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம தான் வின் கைஸ். ஓ எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்வைஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் வீடியோ ஒன்று போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் என் வீடியோ சூப்பராக இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த கேம் வேணும்னா இந்த கேம் பேர் வந்து டை ஹார்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்னேக் கேம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து டை ஹார்ட் கேமில் நம்ம லாஸ்ட் கன் எடுக்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம்.